ஹாய் ஜெரிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உதய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தம்பியை கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலி கோவில் போயிட்டு வந்தாச்சு. எப்படி முழிக்கிறான்னு பாருங்களேன். கோவில் போயிட்டு வந்தாச்சு. தம்பி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கோவில் கூட்டிகிட்டு போனோம். இந்த 3 மாதத்தில் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. தென் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு கூடி வரல. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு 3ஆம் மாதம் கழிஞ்சு அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. பிள்ளையையும் நந்தினியையும் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாள் டேட் பார்த்து, வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், கருப்பசாமி கோவில் எங்கள் ஊரில் அங்கே கூட்டிகிட்டு போய் தம்பிக்கு பொங்கல் வச்சு எங்கள் குல இதுபடி முறைப்படி தம்பியை வெளியே எடுப்போம். அதுக்கப்புறம் தான் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு முதல் எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது தம்பியை தென் நந்தினியையும். இப்போ வந்து நம்ம எங்கன்னா கூட்டிகிட்டு போய்க்கலாம். அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுலேயும் பல சிக்கல்கள் தடைகள் எல்லாமே இருந்துச்சு. போகிறப்போ கார் பஞ்சர் ஆச்சு, வரும்போது கார் அப்படியே நின்றுச்சு. புது கார் தான், என்ன ஆச்சு அப்படின்றது தெரில. அடுத்து இப்போ நார்மலாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரையும் வரும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஃபஸ்ட் டைம் பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது இப்படிலாம் ஆயிடுச்சு. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே, ஆல்ரைட். அதுக்கப்புறம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய். கையில் இருக்கு ஜாமானா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் பிள்ளைக்காக. இப்போதான் எங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி செட் ஆகலையா? எங்க குடும்ப வழக்கப்படி இன்னைக்கு வந்து அவங்க வீட்டில இருந்து 3 மாசம் கழிச்சு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம், ஆமா, கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைய கோவிலுக்கு கூட்டிட்டு போய் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க வேணா கூட்டிட்டு போக முடியும். இதுதான் எங்க குடும்ப வழக்கம். எங்க குடும்ப மருமகள் குத்து வழக்கு இவங்க தான். வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். அப்பா வரணும்னு வெயிட் பண்ணிருக்கோம். எங்க ஃபார்மாலிட்டி படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்க ஃபார்மாலிட்டி படி வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தம்பியை வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. வந்து வேற எங்கனாலும் யாராவது வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கனாலும் வந்து ஆஃப்டர் இந்த ப்ரொசீஜர் முடிச்சப்ப தான் கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போனோம். ஸோ இன்னைக்கு தான் சார் வந்துட்டு கோவிலுக்கு அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். திரும்பி இன்ஜெக்ஷன் போறவங்க மட்டும் தான் வந்து வெளியே கூட்டிட்டு போயிருக்கோம். இன்னைக்கு தான் வந்து ஒரு வெளியே கூட்டிட்டு போறோம். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு எப்படி தூங்கிருப்பான். இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தாரு சார், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பாட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ வாங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து சித்திரை திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து செம்ம பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கு. அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு பாருங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆமாம் தான் லாக் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஏரியாலாம். இங்கிட்ட தான் ஃபுல்லாக வந்து சாமி வரும். இதுதான் 4 மாலை சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக இப்போவே பீப்புள்ஸ் மக்கள் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து மதுரையில் 101 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, பிகாஸ் வந்து மீனாட்சி அம்மன் ஃபர்ஸ்ட் வர்றாங்கனால அப்படியே குளிர்விச்சுட்டு அது என்னது குளுமையா வர்றாங்க. அவங்கதான் தெரியல. ஸோ அதனாலே ஸ்பெஷல். அது மீனாட்சி அம்மன் திருவிழான்றது ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் எங்களால தான் போக முடியாது. அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். பாய்.
ஸோ ஒரு வழியாக கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். வர்றப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் நடக்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து அதிசயம், சம்பவம் நடந்தால் அதிசயம் இல்லை. என்ன அப்படின்னு சொல்கிறேன். காரில் வந்து வர்றப்போ உதவி செக் பண்ணிட்டு தான் வந்திருந்தான். திருப்பி எப்படின்னு தெரில, காரில் காற்று இல்லாமல் அப்படியே ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ வந்து வர்ற வழியில் ரொம்ப தேடி பிடிச்சி காற்று அடிச்சுட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் உதவி போய் எங்கேயாவது போய் பஞ்சர் பார்த்துட்டு வரணும். கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ சந்தோஷத்திலும் ஒரு சோகம். இந்த இறங்குது என்னன்னு தெரியல. இப்போதாங்க தொடச்சி மெனக்கட் 1 மணி நேரம் தொடச்சதுக்கு பலன் பார்த்தீங்கன்னா குப்பை சகடி. என் காரு குப்பையா இருக்குன்னு தான் தொடச்சதே. சரி, எல்லாம் நடப்பது நன்மைக்கு. கண்டினியூ பண்றேன். ரெடி பண்றோம். அடுப்பு இப்போ வந்து மாவிளக்கு ஏற்ற போறாங்க. அதுக்காக தான் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நந்தினி அவர்களே, அத்விக்கு அம்மா, அத்விக்கோட அம்மா பூஜை பண்றாங்க. ஆஹா ஆஹா, உள்ள தூக்கி இருக்கான். பூஜை பண்றாங்க. தீபாவளி தட்டை இருக்காங்க. பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்க ஸ்டார்டட். பொங்கப்பாடை வச்சாச்சு. பொங்கப்பாடைக்கு பூஜை கட்டியாச்சு. பால் ஊற்ற போறாங்க. எவ்வளோ எதிர்த்தா. சாரி கைஸ், ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி பண்ணலை. சாரி. தம்பி அழுதான்னு காரில் போய் ரிப்பீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்குள்ள பொங்கலே ஆயிடுச்சு. பார்க்குறீங்களா? பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அதை கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். படைச்சிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் தொன்னையில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 50 தொன்னை எங்களால் முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. தேங்காய் அடிக்கிறதுக்கு தம்பி கையை தொட்டு விடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தம்பி அழகாக கை தொட்டு விட்டால் நான் கொண்டு போய் அப்படியே தேங்காவை அடிச்சிட்டேன்.
பொங்கல் பூஜை பண்ணுறப்ப தம்பியை வந்து சாமி பாதத்தில் தூங்க வைக்க மறந்துட்டோம். அதனால் திருப்பி கூட்டிகிட்டு போய் சாமி பாதத்தில் தூங்க வச்சுட்டு வந்தோம். வீடியோ எடுக்க விடலை, அதான் சரியாக எடுக்க முடியலை.